வெல்கம் டு கேபிள்ஸ் பிளேஸ் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எல் டைப்பில் புதுசாக ஃபீமேல் கனெக்டரு வர மாதிரி ஒரு மாடல் வந்து போட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே எல் டைப்பில் இந்த மாதிரி மேல் கனெக்டரு இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, செட்டாப் பாக்ஸ் பின்னாடி மாட்டியாச்சு அப்படின்னா பேட்ச் கார்டு வந்து செவரில் போய் இப்படி முட்டிட்டு நிற்கும். அப்படி முட்டாமல் இருக்கக்காண்டி கீழே நிற்கோ இல்லை மேலே நிற்கோ பேட்ச் கார்டு வரதுக்கு யூஸ் பண்ணது தான். அதாவது செட்டாப் பாக்ஸ் பின்னாடி மாட்டும்போது பின்னாடி வந்து தட்டக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி தான் இந்த எல் டைப்பில் மேல் கனெக்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே இதில் ஃபீமேல் கனெக்டரும் புதுசாக வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு இது வந்து கிட்டத்தட்ட பல மாதத்துக்கு மேலே இருக்கும். இருந்தாலும் நம்ம இப்போ தான் வீடியோ போடுதோம். ஏன்னா நம்மளே இப்போ ரீசெண்டாக ஒரு இடத்துல இந்த எஃப்டிடிஹெச் வந்து யூஸ் பண்ணேன். அப்போ தான் சரி இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காண்டி தான் இந்த வீடியோ. சரி, ஃபஸ்ட்டு நம்ம எஃப்டிடிஹெச் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு கஸ்டமர் எண்டில் என்ன ஆச்சு அப்படின்னா, பேட்ச் கார்டு வந்து டேரெக்டாக செட்டப் பாக்ஸ் பின்னாடி மாட்டுற மாதிரியே போட்டிருந்தோம். அதில் என்ன ஆகிட்டுனா எலி கடிச்சு வச்சுட்டு நம்ம மறுபடியும் பேட்ச் கார்டு மாற்றிருந்தோம், திரும்பியும் கடிச்சிட்டு. ஸோ அதுக்கு அடுத்த டைப்பாக ஸ்ப்ரிங் பேட்ச் கார்டு வந்து போட்டிருந்தோம். ஸ்ப்ரிங் பேட்ச் கார்டு போடும்போது ஸ்ப்ரிங் பேட்ச் கார்டோட எட்ஜை வந்து கடிச்சு வச்சிருச்சு. அதாவது இந்த மாதிரி ஸ்ப்ரிங் பேட்ச் கார்டு வந்து அந்த கஸ்டமர் எண்டில் போட்டிருந்தோம். அதில் இந்த எட்ஜை வந்து மறுபடியும் கடிச்சு வச்சிருச்சு. ஸோ எனக்கு அடுத்த கட்ட ஆப்ஷன் என்னென்னா, எஃப்டிடிஹெச்சை அதாவது பேட்ச் கார்டை மெயினாக நான் வந்து ஜாயின் பாக்ஸுக்குள்ளே வச்சா தான் அந்த இடத்த பொறுத்தவரை அந்த பிரச்சனையை முடிக்க முடியும். ஸோ அப்போ தான் இந்த இது வந்து நம்ம ஏற்கனவே சேல்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் நான் வந்து இதை யூஸ் பண்ணல. என்னை பொறுத்தவரை இந்த மாடல் வந்து ஒரு தேவையில்லாத ப்ராடக்ட் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஏன்னா டேரெக்டாக பாக்ஸ் பின்னாடி மாட்டுறதுக்கு ஜாயின் பாக்ஸில் மாட்டுறதுக்குமே ஐ டைப்பே இருக்குது. இதே இதில் ஸ்ட்ரைட் டைப்பும் இருக்குது. அப்புறம் எதுக்கு எல் டைப்பு அப்படின்னு தான் யூஸ் பண்ணல. சரி, வாங்கிட்டு இருக்கவங்கள்ட்ட லேசாக கேட்டிருந்தேன், நீங்கள் எப்படி அதை யூஸ் பண்ணுவீங்கன்னு அதோட ஃபோட்டோஸ் கேட்டிருந்தேன். ஸோ அவங்க அனுப்பின ஃபோட்டோஸ்லேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து அதேமாதிரி தான் நம்மளும் யூஸ் பண்ணியிருந்தோம். அதாவது இந்த மாதிரி எல் டைப்பை வாங்குறவங்க பொதுவாக என்ன பண்ணுதாங்க அப்படின்னா, இந்த பக்கம் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் வந்து கொடுத்துருந்தாங்க, இந்த பக்கம் இந்த முக்கில் வந்து இந்த எஃப்டிடிஹெச் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இதில் என்னென்னா, இப்படி முக்கில் வைக்கும்போது எஃப்டிடிஹெச் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து ஆடமுடங்கி வச்ச இடத்துல அது பாட்டில் இருக்குது. அதாவது உங்களுக்கு நான் ஏற்கனவே லைனில் போட்டிருக்கேன், அதோட வீடியோ ஃபுட்டேஜும் இதில் எனக்கே இருந்தாலும் உங்களுக்கு இந்த இடத்துல எப்படின்னு காட்டுதேன். ஸோ இவ்வளோதான் செட்டப்பு. இந்த மாதிரி ஒயரை உள்ளே கொடுத்து கனெக்டர் அடிச்சுட்டு இந்த இடத்த நல்லா டைட் வச்சாச்சுன்னா ஒயரும் உள்ள வெளியே கட்டாயம் நவலாது. அதுமாதிரி இந்த எஃப்டிடிஹெச்சும் நல்ல ஸ்ட்ராங்கில் வந்து இருக்குது. நெருங்க நல்லா அப்படி அமைக்கிக்கிட்டு தூக்குனா தான் வெளியே வரும். மற்றபடி இது இந்த அழுத்தத்தோட ஃபோர்ஸ்லேயே நல்லா டைட்டாக வந்து பிடிச்சிக்கிடுது. ஸோ எஃப்டிடிஹெச் வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் ஆடாது. உண்மையிலே இது வந்து ஒரு நல்ல ஐடியா தான். அதுக்கடுத்து ஆனால் அவர் எனக்கு ஃபோட்டோ அனுப்பியிருப்போது உள்ளே வந்து இந்த மாதிரி நார்மல் பேட்ச் கார்டை வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது இந்த மாதிரி நார்மல் பேட்ச் கார்டை வந்து இதில் கொடுத்து காயில் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை நீங்கள் இந்த மாதிரி கான்செப்டில் பண்ணும்போது இந்த மாதிரி பிக் டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிக் டைல்ஸை யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து இப்போ இந்த எல்லோ கலருங்கும்போது கோரை வந்து அழுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பிக் டைல்ஸை யூஸ் பண்ணும்போது அந்த பிரச்சனை வந்து இருக்காது. அதுக்கடுத்து இதை விட இது ரேட்டும் கம்மி, நல்லாவும் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஜாயின் பாக்ஸுக்குள்ள யூஸ் பண்ணுறது வந்து பிக் டைல் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து இதில் வந்து 2 டைப் வந்து வருது, ரெகுலரும் வருது, ஃபில்டரும் வருது. ஓகே, இப்போது சிக்னல் வந்து -6.75 இருக்குது. அதை அப்படியே எடுத்து இந்த ஃபீமேல் டைப்பை ஒரு சின்ன துண்டு வேர் போட்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த -6.5ல் எவ்வளோ அவுட்புட் வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். 60 38.6 MER வந்து வருது. நல்ல ரிசல்ட்டு தான். ஓகே, இது வந்து டிசிஎல்லோட சிக்னலு. சேமாக இதுவுமே அதே 60 38.6 வந்து வருது. இது வந்து ஃபில்டர் டைப்பு, இது வந்து ரெகுலர். ஸோ ரெகுலர் ஃபில்டர் ரெண்டுலேயுமே அவுட்புட்டில் வந்து எந்த வித்தியாசமும் இல்லை. ஸோ உங்களோட தேவைக்கு ஏற்றாப்பில் வாங்கி யூஸ் பண்ணிவிடுங்க. இன்னும் நிறைய பேருக்கு ரெகுலர் என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது, ஃபில்டர் என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுதுங்கிறது தெரியல. ஸோ அவங்களுக்காண்டி அதை பற்றி பார்ப்போம். ரெகுலர்னால் வேறு ஒன்றும் இல்லை, டிரான்ஸ்மிட்டர்லேயும் வேலை செய்யும், EDFIயோட வேவ்லென்த்லேயும் வேலை செய்யும். ஃபில்டர் வந்து EDFI வேவ்லென்த்தில் மட்டும்தான் வேலை செய்யும். கொஞ்சம் டெக்னிக்கலாக பார்த்தோம்னா இது வந்து 1100 nm to 1600 nm
அது அவ்வளோ காட்டுக்குள்ள என்ன வேவ்லென்த் வந்தாலும் அதை வந்து ஆர்எஃபாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்க வேலையை வந்து இது வந்து பண்ணும். அது டிரான்ஸ்மிட்டர் சிக்னலாக இருந்தாலும் சரி, EDFI சிக்னலாக இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது புதுசாக ஒரு டெக்னாலஜி வந்து அந்த வேவ்லென்த்து இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட வேவ்லென்த்தாக இருந்தால் கூட இது வந்து கரெக்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஃபில்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கரெக்டாக 1550 nm வேவ்லென்த்தில் வாரத சிக்னலை மட்டும் ஃபில்டர் பண்ணும், மீதி எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணிடும். அதை தேவையானதை மட்டும் கரெக்டாக ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். அதுதான் இதோட வேலை. சரி, எது யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் டிரான்ஸ்மிட்டர் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு இது தான் வேலை செய்யும். ஃபில்டர் வந்து கண்டிப்பாக வேலை செய்யாது. ஸோ உங்களுக்கு இது தான் கரெக்டாக இருக்கும். இப்போ டிரான்ஸ்மிட்டர் போட்டுருக்கோம், ஃப்யூச்சரில் EDFI அப்டேட் பண்ணிங்கன்னா கூட ரெண்டுலேயுமே இது வந்து வேலை செய்யும். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து WDM அதாவது கேபிள் டிவி இன்டர்நெட் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி ஒரே கோரில் கொண்டு போகிறீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு ஃபில்ட்ரு தான் ஒர்க் ஆகும். நீங்கள் ஃபில்ட்ரு தான் சூஸ் பண்ணுங்கள். இல்லை நான் இப்போதைக்கு மிக்ஸ் பண்ணலாம், நான் ஃப்யூச்சரில் மிக்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தாலும் கட்டாயம் ஃபில்ட்ரு தான் யூஸ் பண்ணுங்கள். இல்லை கம்ப்ளீட்டடாக நான் 1000 லைன் 2000 லைன் ஃபுல்லாக FTTC தான் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் கண்டிப்பாக ஃபில்ட்ரு தான் போடுங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் டிரான்ஸ்மிட்டருக்கு மாறவே முடியாது. அதனால் ஃபில்ட்ரு போடுறதே நல்லது தான். மற்றபடி அவுட்புட்டை பொறுத்தளவில் இந்த டைப்பில் இல்லை, நீங்கள் மேல் டைப்பில் ஐ டைப்பில் எதில் போனீங்கன்னாலும் ரெகுலர் ஃபில்டருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ரேட்டு தான் இதுக்கும் 10 ரூபா கூட. ரெண்டுலேயும் வேலை செய்தது வந்து 10 ரூபா கம்மி, 110 ரூபா, இது வந்து 120 ரூபா. ரேட்டு மட்டும்தான் வித்தியாசம், மற்றபடி அவுட்புட் வந்து சேமாக தான் வருது. இவ்வளோதான் இந்த வீடியோ. ஜாயின் பாக்ஸுக்குள்ளே வைக்கிறதுக்கு இந்த டைப் வந்து உண்மையிலே நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கருப்பு கலர் பாக்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கு இது நல்லாயிருக்கும். ஒயிட் கலர் பாக்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கு கட்டாயம் ஐ டைப்பே நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் நான் ஃப்யூச்சரில் எந்தெந்த ஜாயின் பாக்ஸுகளை எப்படி உள்ளே வச்சு காயில் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வேணால் நான் உங்களுக்கு மேக் பண்ணி அப்டேட் பண்ணுறேன். இவ்வளோதான் இந்த வீடியோ. மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல்களுக்கு கேபிள்ஸ் பிளேஸ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.